இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு திருத்தூதரான நற்செய்தியாளர் புனித மத்தேயுவினுடைய திருவிழா. அவருடைய அழைப்பை குறித்து இன்றைய சிந்தனைக்கென்று நமக்கு கடவுள் நற்செய்தியை கொடுத்திருக்கிறார். இயேசு அங்கிருந்து சென்ற பொழுது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். மிக சுருக்கமான ஒரு நிகழ்வு. ஆனால் அதன் பிறகு மத்தேயு அனைவருக்கும் விருந்து அளிக்கிறார். அந்த பந்தியிலே ஆண்டவர் இயேசுவோடு அவருடைய சீடரும் பாவிகள், வரி தண்டுபவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். பரிசேயர்களுக்கு ஆவாது. பரிசேயர்கள் மற்ற புறையினத்தார், பாவிகள், ஆயக்காரர் இவர்களுக்கும் கீரிப்புள்ள பாம்பு மாதிரி ஆவாது. பரிசேயர்கள் என்னமோ பெரிய புண்ணியவான்கள் மாதிரி. நம்மளை பற்றி அப்படி தானே பல டைமில் நினைக்கிறோம். மற்றவன்லாம் மட்டம் தட்டி ஓரங்கட்டிட்டு நம்ம தான் ரொம்ப யோக்கியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதே தான் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய நாள் வரை அதே மூடு தான் இருந்து கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவை இப்படி பந்தியில் அமர்ந்திருப்பதை கண்டு அவர்கள் விமர்சிக்கிறார்கள். நாம் எண்ணத்தில் கொள்ள வேண்டியது என்ன? இயேசுவினுடைய போதனை என்ன? நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இதிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. நாம் பாவி என்றும், கோவிலுக்கு வராதவன் என்றும், ஒழுக்கக்கேடானவன் என்றும் நாம் ஒதுக்கக்கூடாது, ஒதுக்கவே கூடாது. இயேசு பாவிகளை அழைக்க வந்தார், நீதிமான்களே அல்ல. பன்றியோடு சேருகின்ற கன்றும் மலம் தின்னும் என்று சொல்லுவார்கள். ஏன் அந்த பழமொழி மட்டும் யோசிக்கிறீங்க? பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்ற வார்த்தையையும் நாம் யோசிக்க வேண்டாமா? ஆகையினால் கடவுள் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நான் எல்லாருக்காகவும் வந்தேன், குறிப்பாக பாவிகளை அழைக்க வந்தேன். அப்படி இருப்பதனால் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் மற்றவர்களையும் நல்ல காரியங்களை நோக்கி அழைப்பு கொடுப்பதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறைகள் மற்றவர்களுக்கு ஒரு வெல்கமிங் ஸ்பிரிட்டை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வருவது, கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி நாம் நடப்பது அவர்களுக்கு வெளிப்பட்டு அவர்களும் அந்த மதிப்பீடுகளின்படி நடக்க வைப்பது நம்முடைய சாட்சிய வாழ்வின் வழியாக. அழைப்பு மற்றவர்களுக்கு நாம் அப்படித்தான் கொடுக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம். இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மற்றவர்களிடமிருந்து ஒதுக்கி வைத்து கொண்டு நாங்கள் மிக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் புனிதர்கள் என்பதைப் போல, ஒருவேளை ஆலயத்திற்கு வராதவர்கள், ஒருவேளை சரியான விதத்திலே மற்றவர்களோடு ஐக்கியமாக இல்லாதவர்கள், ஒருவேளை சில தீய குணங்களோடு வெளிப்படையாகவே வாழுகிறவர்கள் என்று மற்றவர்களை ஒதுக்கிவிட்டு நாங்கள் தனிமையாக இல்லாமல், நாங்கள் நல்ல சாட்சியங்கள் நிறைந்த வாழ்க்கையின் வழியாக மற்றவர்களோடு இணைந்து வாழ்ந்து அவர்களையும் உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அழைப்பை விடுக்கும் வாழ்க்கை எங்களிடம் இருக்கும்படியாக எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.